ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜீவா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வச்சும் கோதுமை மாவு வச்சும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அப்படி இல்லைன்னா இதை வந்து ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்பிளை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பீலர் வச்சு தோலை சீவிக்கோங்க. சீவிட்டு நம்ம கேரட் துருவும் பார்த்திங்களா, அந்த துருவத்தில் சின்னதில் நல்லா துருவிக்கலாம். மொத்தமாக துருவிக்கோங்க. துருவி தனியாக நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தனியாக நான் துருவி இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி அரைக்கிற ஜாரில் கோதுமை மாவு 1 கப் வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சர்க்கரை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தித்திப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆப்பிளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவினோடனே போடலாம். லேட் ஆகிடுச்சுன்னா அது மாதிரி கலர் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். கவலைப்படாதீங்க, அது நல்லா தான், ஒன்றும் ஆகாது. அதுக்கு அடுத்து தான் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சம் பால் விட்டு இதை மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இருந்துச்சு. அதை நான் இலக்கிறதுக்காக பால் சேர்த்துருக்கேன். பால் வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லில் நெய் தடவிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நெய் தடவிட்டு இது மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டிங்கன்னா அப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் தேன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீக்கிரம் டைஜஸ்டும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இது வந்து 6 மாத குழந்தையிலேருந்து நம்ம இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம், இந்த பேன்கேக்கு, ஆப்பிள் பேன்கேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ஜீவா.